அன்றாடம் சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. சென்னை திருவெற்றியூர் செயின்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் யுரேகா 2025 என்ற தலைப்பில் நடைபெற்ற கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியை காட்சிப்படுத்துகிறது இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்வின் தொடக்கமாக பள்ளி மாணவர்கள் அமைந்திருந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார் விழாவின் சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், வீடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். ஒரு விதை போதும் உலகம் முழுவதும் பசுமையாகிவிடும். ஒரு நல்ல எண்ணம் போதும் உன் வாழ்வு முழுவதும் பசுமையாகிவிடும். பசுமை என்பது நம் வாழ்வின் முக்கிய பங்கு. ஏனென்றால் பசுமை என்பது இயற்கை அழகு. விவசாயமும் விவசாயியும் உலகத்தின் இரு கண்கள். இரண்டும் இல்லாத நாளைய தலைமுறை என்ன செய்யும்? மரங்களை நடுவது, நீரை சேமிப்பது போன்ற செயலை குறிக்கிறது. இயற்கை இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை. நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பசுமை சேர்ந்த ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமக்காக நம்மை பாதுகாக்கும் சூழலை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதே ஆகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. இங்கு நம் வீட்டு தூய்மை மட்டும் போதாது, சுற்றுச்சூழல் தூய்மையும் இன்றியமையாது. மரங்கள் மழை பொழிய உதவுகின்றன. எனவே மரம் நடுவோம், மழை பெறுவோம். மாணவர்கள் தனது வீடு, பள்ளி மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்து பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நம் பள்ளியின் அறிவியல் கண்காட்சி விழாவை காண வருகை புரிந்திருக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் பசுமை தாயகம் இயக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு இன்றைய மாணவ சமுதாய விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த தொண்டு தொடர்ந்து இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இவ்வுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக யுரேகா 2025 என்ற தலைப்பில் அமைக்கப்பட்டிருந்த கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியை தனது பொற்கரங்களால் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார் விழாவின் சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் வைத்திருந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் பார்வையிட்டதோடு அவர்களிடம் கலந்துரையாடி அவர்களை மேலும் ஊக்குவித்தார். A bird sanctuary is a safe place where birds can protected and can live freely without any harm. In a bird sanctuary, birds are given food, water and shelter. People are not allowed
disturb them. Many birds come here to build nests and lay eggs. Some birds even come from other countries during winter. They are called migratory birds. Our model shows trees, water bodies, and nests. Very good. Congratulations. You explained it so well. நல்லா சொன்னீங்க. That doesn't use soil but raises plants and also the fishes. Okay. That's what is the aquaponics is. Yeah. We raise fish, plants without soil and this acts as a nitrifying bacteria. This is pebbles. It acts as a nitrifying bacteria. The fish waste which contains ammonia is converted into nitrates in these pebbles. These nitrates is used by the plants To grow. as natural fertilizers and the plants purify the water and convert to fish. And this cycle is Okay, without soil, Without soil, you're we- growing plants and you're tending to Yes, fish. yes. Oh, very good. Mama, why do you look so sad? Every time you see Papa's photo? My dear children, your father was a good man, loving, hardworking, but he made one terrible mistake. What mistake, Mama? He started taking drugs because his friends told him it would help him forget his worries. At first he thought it was harmless, but slowly it destroyed his health. Say no to drugs, yes to family, yes to life. Very Friends, this is not just a story. இதான் ரைட். இப்போ என்னென்னா நம்மள நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. அதனால் இப்போ நம்மளோட நார்மல் ஹியூமன் லங்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பொருளுக்கு அடிமையாகிறதுனால இந்த மாதிரி நார்மலாக இருக்க லங்ஸ் வந்து நிறைய செல்ஸ்லாம் அழிஞ்சு மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு கடைசியில் இறந்தே போயிடுறாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸான நாம் இதுக்கு வந்து அவேர்னஸ் நிறைய கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணணும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரக்ஸ்னால நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதுவாகுது. கவிதை பேச போகிறேன். பெண் என்பது பிறப்பல்ல பெருமை, பாசமொழியும் நிலவின் நிழல், அம்மா என தாளாட்டும் இனிமை, அக்கா என அரவணைக்கும் உறவு, தங்கை என தாங்கும் இனிமை, தாயின் மனம் கொண்ட ஒரு மெழுகு, கலசிறையில் சிறக்கும் ரத்னா, வானத்தில் பறக்கும் வீராங்கனை, வாழ்க்கையில் வென்றெடுக்கும் மகளிர். பெண்கள் மற்றும் இல்லையே பூமியில் பூக்கள் மலருமா? நாம் பெண்களை மதிப்போம், அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற உதவுவோம். நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுனீங்க. பாரு. இருக்க எல்லா சிட்டியுமே நாங்கள் சென்சார் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றுத்துலேயுமே சென்சார் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் பிரிட்ஜு, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், இது ஆட்டோமேட்டிக் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் எர்த்குவாக் அலாம், ஆட்டோமேட்டிக் டோர் பெல், ஆட்டோமேட்டிக் ரயில்வே டோர் கேட், இது எல்லாமே. அப்புறம் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் கூட நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே சென்சார் பேஸ் பண்ணி வித்தவுட் கோடிங் அண்ட் வந்து யூனோ போர்டு இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஒன்றுத்துலேயுமே சென்சார் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஹலோ, நான் ஷர்லி ஏசாக், பிரின்சிபல் சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சாத்மா நகர். இன்றைக்கி
ஸ்டூடெண்ட்ஸ் வகையாக ஒரு கண்காட்சி இங்கே நடத்தினோம். இதில் டாக்டர் சௌமியா அன்புமணி வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுடைய வியூஸ், அவங்களோட கொள்கைகள் எல்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க வந்து பிள்ளைங்களை மீட் பண்ணி அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கேட்டு, அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்களும் அட்டென்ட் பண்ணாங்க. பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது அவங்கள மீட் பண்ணதுக்கு. அண்ட் இவங்களுடைய ஐடியாஸு அபவுட் என்வாயன்மெண்ட் எப்படி ப்ரிசர்வ் பண்ணோம் இதெல்லாம் அவங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம எல்லாரும் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக இதை முன்னோட்டு இன்னும் எடுத்துகிட்டு போய் நல்லா இம்ப்ரூவ் பண்ண, என்வாயன்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்ததாக பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் நாளைய உலகிற்கு இன்றைய மாணவர்களின் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியும், குறிப்பாக காலநிலை மாற்றம் குறித்தும் அவர் ஆற்றிய சிறப்புரையினை பள்ளி மாணவர்களோடு நாமும் கேட்டு வருவோம். வாருங்கள். உங்களுடைய பிரின்சிபல் வந்து ஒரு மர இலையை கூட அதை வந்து பறிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க சுற்றுச்சூழலையும் இந்த பசுமையும் பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மழை பெஞ்சா என்ன பண்றது, அந்த இடமெல்லாம் தண்ணி ஆயிடுமே, எப்படி நிகழ்ச்சி நடத்துறது அப்படின்னு நேற்று நானும் கேசர் அவர்களும் பேசி கொண்டிருந்தோம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல மழை எப்போ வரும் எப்போ வராது, வெயில் எப்போ அடிக்கும்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், இந்த இரண்டுக்கும் நடுவில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆர்டிக் அண்டார்டிக் இருக்கு இல்லையா? ஆர்டிக் அண்டார்டிக் எங்க இருக்கு? போலார்னா அந்த ஓரத்துல, உலகத்துடைய கடைக்கோடியில ஒரு ஆர்டிக்கும் அண்டார்டிக்கும் இருக்கிறது. அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். இப்ப நம்மளுடைய டெம்பரேச்சர், இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம 25 இருக்கலாம், 26 இருக்கலாம், வெயில் காலத்துல 32 கூட போகலாம், 32 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லுவாங்க, ஃபாரன்ஹைட்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். வெயில் என்பதோ குளிர் என்பதோ மைனஸ்லயும் போகலாம், நம்ம ஊர்ல 30, 35, 40 அந்த மாதிரி கூட போகலாம். ஆனா உலகத்துடைய இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியல, ஆவரேஜ் டெம்பரேச்சர் தெரியுமாமா? ஆவரேஜ் டெம்பரேச்சர்னா இதெல்லாம் கூட்டி அதை வந்து வகுப்பாங்க. அந்த மீன் டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோட டெம்பரேச்சர் 14 டிகிரி தான். 14 டிகிரியா தான் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உலகத்தோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருந்திருக்கிறது. ஆனா இந்த 150 வருடங்களாக நிறைய தொழிற்சாலைகளும் நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற பேர்லையும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்றோம் இல்லையா, தொழில் மயமாக்கல்னால நிறைய அட்மாஸ்பியர், நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல நிறைய மாசுபாடு அதிகரிக்கிறது. அதுல என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற விஷயங்கள்லாம் வெளில வரும்பொழுது கிரீன் ஹவுஸ் கேசஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாக வருவதால் உலகம் சூடாயிடுச்சு. இப்ப 14 டிகிரி இருந்த அந்த உலகம் இன்றைக்கு 15.2 டிகிரிக்காக சூடாயிடுது. அப்படி சூடாகும் பொழுது என்ன ஆகும்னா பனிப்பாறைகள் உருகும். இந்த கிளேஷியர் ஐஸ் இஸ் மெல்டிங். கிளேஷியர்னா அவ்வளோ பனி இருக்குது, அவ்வளோ பெரிய பனியால் ஆகப்பட்ட அந்த மலைகள்லாம் உருக ஆரம்பிக்குது. உருக ஆரம்பிக்கும் பொழுது அப்ப உலகம் வெப்பமயமாதல் மட்டும் இல்லாம அந்த கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் முழுக ஆரம்பிக்குது. கடல் மட்டம் அதிகுது. மீன் சி லெவல் இஸ் ரைசிங். அப்ப இவ்வளோ பெரிய ஒரு தீவு இருக்குன்னா அந்த கடல் சுத்தி இருக்கிற கடலுடைய ஹைட் அதிகமாக ஆக அந்த கடல் ஓரம் இருக்கிற இடமெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். அப்ப இவ்வளோ பெரிய நாடுன்றது, இப்ப மால்தீவ்ஸ் மாதிரி நாடுகள், மால்தீவ்ஸ் மாதிரி ஒரு ஐலண்ட் நேஷன் சொல்லுவாங்க, தீவு நாடுகள், தீவு ஊர்லாம் சின்னதாயிட்டு இருக்குது. ஏன்னா கடல் வந்து அந்த ஊருக்குள்ள வருது. இது மட்டும் இல்லாம அந்த பனிப்பாறைகள் உருகுதுன்னு சொன்னேன் இல்லையா, ரஷ்யா போன்ற இடங்கள்ல பெர்மாஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பெர்மாஃப்ராஸ்ட் உருக அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நிறைய ஜெர்ம்ஸ், நிறைய குட்டி குட்டி நுண்ணுயிர்கள்லாம் வெளியில வருது. வெளியில வந்து புது புது நோய்கள் உருவாகும். இப்ப நம்ம கோவிட்லாம் நம்ம எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டோம். கோவிட்னால எத்தனை வருஷம் எல்லாம் ஸ்கூலுக்கும் போக முடியல, பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிகள், வேலைக்கு போக முடியல, வீட்டிலே அடைஞ்சு கிடக்குறோம். 3-4 மாதங்கள் வெளியே போக முடியாது. எத்தனையோ பேருக்கு உயிருக்கு ஆபத்தெல்லாம் வந்தது. அந்த மாதிரி நிறைய கிருமிகள்லாம் இன்னும் கொஞ்சம் உருவாகிறதுக்கு வழியில வருது. ஏற்கனவே இருக்கிற கிருமிகள் உள்ள இருக்கு. இந்த
குளோபல் வார்மிங்னால பனிப்பாறைகள் உருகுவதையும் இந்த மாதிரி மலைகள் உருவதுனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம் வெளியில வந்து புது நோய்கள் உருவாகுன்றாங்க. இந்த வெப்பமயமாதல்னால கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் வருவதால் அதிகமான மழை, இந்த மாதிரி மழையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்துருக்க மாட்டோம். 2 நாள்ல ஊரே வெள்ள காடாயிடுது, கார் மிதக்குது, போட்டு விடுறோம். சென்னையில வந்து போட்டு விடுற அளவுக்கு தெருக்கள்ல நம்ம ஒரு படகு விடுகிற அளவுக்கு தண்ணி பெய்யுது. அதுவும் 2 நாள்ல. 1 மாசம் பெய்ய வேண்டிய மழை 2 நாட்களில் பெய்து விடுகிறது. இது மட்டும் இல்லாம வரலாறு காணாத வெயில்லாம் தாங்க முடியல. எப்ப கேட்டாலும் சொல்லுவோம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான வெயில்வாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது, உண்மையாகவே நடக்கிறது. அது வரலாறு காணாத வெயில், வரலாறு காணாத வறட்சி, வரலாறு காணாத வெள்ளம், அந்த சூப்பர் சைக்ளோன், டைஃபூன், எல்லா ஊர்லயும் டைஃபூன், எல்லா ஊர்லயும் அதிகமான சூறைக்காற்று, அதிகமான வெள்ளம்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு மட்டுமில்லாம நாம அதிகமாக வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் தான். அதை குறைக்கணும். அப்படி இதெல்லாம் அதிகமாக வரும்போது இங்க பரவாயில்ல, நான் நிறைய மரங்களை பாக்குறேன், அப்ப நிறைய குருவி காக்கா எல்லாம் பாக்குறோம். ஆனா சென்னையில வந்து அவ்வளோ அழகழகான பேர்ட்ஸ், பறவைகள் இருக்கிறது. நம்ம சுத்தி இங்க வரும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய கடல், பெரிய கடல், ஒரு ஓஷனே இருக்கு. அதுல அவ்வளோ நிறைய மீன்கள்லாம் அப்ப கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா பாதி மீனோட வெரைட்டியே யாருக்கும் தெரியாது. நிறைய பூக்கள், நிறைய மரங்கள், நிறைய மிருகங்கள்லாம் இருந்தது. ஆனா எல்லாமே வந்து இப்ப காலநிலை மாற்றம்னாலையும் இந்த சூடாலையும் எல்லாம் குறைஞ்சு போச்சு. கிளி பார்க்க முடியல, குருவி சாதாரண சிட்டுக்குருவி இல்லைங்கிறாங்க, சிட்டுக்குருவியே பார்க்க முடியல அப்படின்றாங்க. அப்ப குழந்தைங்களுக்கு நம்ம என்னத்தை காமிப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆகையால் இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும். நீங்க வேடந்தாங்கல்லாம் போயிருக்கீங்களா பசங்க? வேடந்தாங்கல் என்ன போயிருக்கீங்கன்னா, அங்க வேடந்தாங்கல் என்பது நம்மளுடைய கை யாரோ தூக்குறாங்க, வெரி குட். அது பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். அங்க நம்ம போய் பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகான பறவைகள், வெளிநாட்டுல இருந்து வந்த பறவைகள் அங்க கூடும். ஏன்னா தண்ணி இருக்குது, தண்ணி நல்ல தண்ணீர் இருக்கிற இடத்துல வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து அங்க வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு அப்புறம் திருப்பி அதுங்களோட ஊருக்கு போகும். இந்த மாதிரி வேடந்தாங்கல் போன்ற இடங்களுக்கெல்லாம் நீங்க போய் பாருங்க எவ்வளவு பறவைகள் இருக்கிறது என்பது. பள்ளிக்கூடத்துல கூட எக்ஸ்கர்ஷன்லாம் அங்க போயிட்டு வரணும். அறிவியல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சயின்டிபிக் டூர், எஜுகேஷனல் டூர்னு சொல்லுவாங்க. வேடந்தாங்கல் போன்ற இடங்களுக்கு செல்லுங்கள், நிறைய பறவைகளை பார்ப்பீங்க. ஆனா அங்கேயும் தண்ணி குறைஞ்சிட்டதுனால அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பறவைகள்லாம் வரத்துக்கு. அதே போல நிறைய ஊர்ல ஃபாரஸ்ட் ஃபயர் ஆஸ்திரேலியால நடந்தது. அப்ப என்ன ஆயிடுச்சு, குட்டி குட்டி அந்த கோலா பேர் பார்த்திருப்பீங்களா, அந்த பொம்மை விற்கும் தெரியுமா, ஃப்ளஃபி டாய்ஸ், கோலா பேர், பாண்டா பேர்லாம், அதெல்லாமே வந்து அந்த நெருப்புல எரிஞ்சு போச்சு. இதையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம இன்னைக்கு நம்ம மட்டும் இல்ல, குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் இல்ல, பெரியவங்களும் சேர்ந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக் அதிகமாக உபயோகப்படுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும். மழை தண்ணி மாதிரி ஒரு பெரிய சொத்தே கிடையாது. திருப்பி அதை ஒரு டிராப்பை கூட நம்மளால உருவாக்க முடியாது. we can't even create one drop. அந்த ஒரு டிராப் கூட கடவுள் கொடுத்தாதான் அந்த தண்ணியை நாம காப்பாற்ற வேண்டும், சேமிக்க வேண்டும், அதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் எல்லாருமே வந்து சைக்கிள் போன்ற விஷயங்கள்ல தான், மிதிவண்டி, இருசக்கர வாகனங்கள் சொல்லுவாங்க, அதுலதான் போகணும்னு வாங்க. ஏன்னா இப்ப பைக்கு, பைக் அதெல்லாம் வந்திருக்குது. இருந்தாலும் மிதிவண்டியில போவதற்கு எல்லாரும் விருப்பப்பட வேண்டும். நீங்க எல்லாம் பசங்கள்லாம் சைக்கிள்ல போகலாம், அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல மாற்று சூரிய சக்தி, நிறைய வெயில் அடிக்குது, இதெல்லாம் நீங்க இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷன் வச்சிருக்கீங்க. இந்த எக்ஸிபிஷன் மூலமா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு மாணவர்களாகிய நீங்கள் புதுசா கண்டுபிடிக்கணும். சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், அதை போல இந்த கடல்ல இருந்து அத்தனை வேவ்ஸ் வருது, சி வேவ்ஸ், அந்த கடல் அலையில வரக்கூடிய மின்சாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் மாணவர்களாகிய நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க கண்டுபிடிங்க. ஏன்னா உலகத்தை அதெல்லாம் தான் காப்பாற்றும். அந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகளை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களை கூறிக்கொண்டு, இது நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா நிறைய சின்ன பசங்க அதெல்லாம் செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்பிரிக்கால ஒரு பையன், அவங்க அம்மா வந்து தண்ணி இல்லாம மக்காச்சோள விளைவிக்க கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிச்சு அது அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு. அந்த தண்ணியை வந்து ஒரு நாள் பெய்யக்கூடிய மழையை சேமித்து வைத்து வருடம் முழுக்க அந்த தண்ணியை எப்படி உபயோகப்படுத்துவது என்ற ஒரு விஷயத்தை அந்த ஒரு பையன் வந்து அவங்க அம்மாக்காக கண்டுபிடிச்சானா. அதை மாதிரி நீங்களும் இந்த உலகத்தை காக்க நிறைய விஷயங்களை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை
கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். Congratulations students for such a beautiful arts and cultural science exhibition. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை சென்ட் தாமஸ் பள்ளிக்கூடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வில் அடுத்ததாக கண்காட்சியில் பங்கு பெற்றிருந்த மாணவர்களுக்கு மரக்கன்றுகளையும் நூலினையும் பரிசாக வழங்கினார் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பங்கேற்று தொடங்கி வைத்த கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியை அனைவரும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம். மீண்டும் இதே போன்று மற்றொரு அருமையான நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.